ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் குருசிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி நம்ம ஷோவில் அந்தகன் இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அந்தகன் படம் வந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி தியேட்டர்கள் ரிலீஸ் ஆச்சு. இன்னும் தியேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கு. இந்த படத்தை தியாகராஜன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. டாப் ஸ்டார் பிரசாந்த் வந்து லீடாக பண்ணியிருக்காரு. பிரியா ஆனந்த், சிம்ரன், அப்புறம் யோகி பாபு அப்படின்னு நிறைய ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்குது இந்த படத்தில். இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு சந்தோஷ் நாராயணன். படம் எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் யார் எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு டாப் ஸ்டார் பிரசாந்த் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. அது வேறு லெவலில் இருந்தது. இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கடுத்து சிம்ரன் தான் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பக்கபலம் அப்படின்னு சொல்லணும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பயங்கரமான வில்லத்தனமான கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. அதுலேயும் ஒரு சில சீன்ஸ்லாம் பூந்து விளையாடிருக்காங்க சிம்ரன் அப்படின்னு தான் சொல்லணும். இனிமேல் நிறைய ரோல்ஸ் இந்த மாதிரி சிம்ரன் மேடம் வரப்போகுது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரியா ஆனந்த் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருந்த கேரக்டரை நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் எந்த பிசுரும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து நவரச நாயகன் கார்த்திக் சார் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ஒன்று பண்ணியிருக்காரு. அவர் வந்து போகிற சீன் டீசெண்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து யோகி பாபு, ஊர்வசி மேடம், இவங்க 2 பேரை பற்றி சொல்லணும். யோகி பாபு, ஊர்வசி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சில ஃபன்னி சீக்வன்சஸ்லாம் பண்ணிருக்காங்க. அது ஓரளவு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஊர்வசி மேடமோட டைலாக்ஸ்லாம் வேறு லெவல். படத்தில் நல்ல சப்போர்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்காக. ஊர்வசி மேடம் அவங்களோட கேரக்டர் பெரிய பக்கபலம் இந்த படத்துக்கு. அதுக்கடுத்து சமுத்திரகனி அவர்கள் அவர் கொடுத்த கேரக்டரை ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் தான், ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு சமுத்திரகனி சார் அப்படின்னு தான் சொல்லணும். KS ரவிக்குமார் அவர்கள் இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் வராரு. அந்த கேரக்டரும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அவர் கொடுத்த ரோலை அவரும் நீட்டாக பண்ணியிருக்காரு. எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்ப நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த விதமான டவுட்ஸும் கிடையாது. படத்தோட மியூசிக் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாடல்களாக இருக்கட்டும், படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான சந்தோஷ் நாராயணன் இந்த படத்தில் பார்த்தோம். மியூசிக்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஸ்க்ரீன் பிளே கொண்ட ஒரு திரைப்படம் தான் அந்தகன். அதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. படம் போகிறது அந்தளவு ரொம்ப ஸ்லோவாலாம் தெரியல. டீசெண்டான ஸ்க்ரீன் பிளே, ஃபாஸ்ட்டாகவும் இல்லை ஸ்லோவாகவும் இல்லை. கரெக்டாக அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதற்கேற்ப ஸ்க்ரீன் பிளே வந்து செட் பண்ணியிருக்காங்க தியாகராஜன் சார் அண்ட் அவங்க டீம். ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் தாராளமாக ஒரு ஒன் டைம் வாசித்தாங்க. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. தேட்டர்ஸில் போய் பாருங்கள். படத்தோட கதை என்னென்னா, ஒருத்தர் வந்து ஒரு பியானிஸ்ட், அவருக்கு ஒரு சில ஆம்பிஷன் இருக்குது. அந்த ஆம்பிஷனை அவர் சக்சீட் அடைஞ்சாரா இல்லையா, அதில் அவர் சொல்ல சில உண்மைகள் பொய்கள் எல்லாம் எப்படி நடந்தது, கடைசியில் அவர் என்ன ஆனார் அப்படிங்கிறது தான். நடுவில் ஒரு சில கொலைகள் நடக்குது, அதற்கு காரணம் யார் அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ட்ரிக்கியான ஒரு ஸ்டோரி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபினிஷ். ஓவராலாக பார்க்கும்போது ஒரு டீசெண்டான ஒரு த்ரில்லராக தான் வந்திருக்கு அந்தகன். இந்த படத்துக்கு சினிமா சித்தர் சேனலில் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 out of 5. கண்டிப்பாக நீங்கள் தேட்டர்ஸில் போய் பார்க்கலாம். ஒரு நல்ல படமாக தான் வந்திருக்குங்க அந்தகன்.